நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய மாலை வணக்கத்தை மறுபடியும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நண்பர்கள் நேத்தே சந்திக்கணும்னு ஆசை. குறிப்பாக நம்முடைய கலைஞர் கருணாநிதி அவர்களுக்காக அரசு விழாவாக நடந்த 100 ரூபாய் சிறப்பு நாணயம் வெளியீட்டு விழாவில் நம்முடைய மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் பங்கேற்றிருந்தாங்க. அதன் பிறகு பத்திரிகை நண்பர்களை சந்திக்கணும்னு நினைச்சோம். அவசரமா டெல்லி செல்ல வேண்டிய காரணத்தினால் நைட்டு போயிட்டு இப்பதான் வர முடிஞ்சது. அதனால் இன்னைக்கு நண்பர்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, எது செய்தாலும் கூட இங்கே அரசியலாக பார்ப்பது பேசப்படுவது அரசியல் கட்சிகளுக்கு ஒரு வழக்கமா இருக்கு. எல்லாத்திலயும் ஒரு அரசியல் கலந்துறாங்க. எங்களை பொறுத்தவரை நேற்று தமிழகத்தினுடைய ஒரு முன்னாள் முதலமைச்சருக்கு, 5 முறை முதலமைச்சராக இருந்தவருக்கு, எங்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா நார்த் போல் சவுத் போல் மாதிரி எல்லா விஷயத்திலும் எதிரும் புதிருமாக சித்தாந்தத்தில் இருக்கும். ஆனா நேற்று ஒரு அரசு விழாவில் மத்திய அரசு அதன் சார்பாக எங்களுடைய மூத்த அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் பங்கேற்று தமிழகத்தினுடைய ஒரு மாபெரும் அரசியல் தலைவர், 5 முறை முதலமைச்சராக இருந்தவருக்கு ஒரு சிறப்பு நாணயம் வெளியிட்டதில் நாங்கள் எல்லோருமே மகிழ்ச்சி அடைகின்றோம். இது தமிழகத்திற்கு புதிதல்ல. இதுவரை நம்முடைய மத்திய அரசு என்னெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க, குறிப்பாக இந்த கமமரேட்டிவ் காயின் நாணயத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, காமராஜர் ஐயா அவர்கள் 1903 பிறந்தாங்க. அவருடைய 100 ஆண்டுகள் நினைவாக 2004 அப்ப இருந்த காங்கிரஸ் UPA அவங்க ஒரு சிறப்பு 100 ரூபி காயின் கமமரேட்டிவ் காயின் வெளியிட்டு இருக்காங்க. அதன் பிறகு அறிஞர் அண்ணாதுரை அவர்கள் 1909 பிறந்திருந்தாங்க. 100வது ஆண்டு 2009 UPA காங்கிரஸ் அரசு சிறப்பு நாணயம் 100 ரூபாய் வெளியிட்டு இருக்காங்க. அதன் பிறகு சி சுப்பிரமணியம் ஐயா ஒரு முக்கியமான ஒரு ஆளுமை, 1910 பிறந்திருந்தாங்க. 2010 அவருடைய 100வது ஆண்டுல காங்கிரஸ் UPA அரசு வெளியிட்டு இருக்காங்க. சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் ஐயா 1888 பிறந்திருந்தாங்க. அவருக்கு 125 ஆண்டுகள் 2013 முடிஞ்சிச்சு. ஆனா நாம் ஆட்சிக்கு வந்த பிறகு சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் ஐயாவுக்கு 2015 125 ரூபாய் காணியத்தில் கமமரேட்டிவ் நாணயத்தை நாம வெளியிட்டு இருக்கிறோம். MS சுப்புலட்சுமி அம்மா 1916 அவங்களுக்கு 100வது ஆண்டு 2016 மத்திய அரசு MS சுப்புலட்சுமி அம்மாவுக்கு 100 ரூபாய் நாணயம் வெளியிட்டு இருக்கிறோம். புரட்சி தலைவர் MGR ஐயா 1917 MGR ஐயாவுக்கு 2017 100 ரூபாய் சிறப்பு நாணயத்தை மத்திய அரசு வெளியிட்டு இருக்கிறோம். கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஐயா 1924 2024 அவருக்கு 100 ரூபாய் சிறப்பு நாணயம் வெளியிடப்பட்டிருக்கிறது. நீங்க பாத்தீங்கன்னா இந்த லிஸ்ட பாத்தீங்கன்னா, தமிழகத்திற்கு பெருமை சேர்த்தவர்கள், தமிழகத்திற்கு தங்களுடைய உழைப்பால் மக்களுடைய உயர்வுக்காக பாடுபட்டவர்கள். காமராஜர் ஐயா ஆரம்பித்து அண்ணாதுரை அவர்கள், சி சுப்பிரமணியம் அவர்கள், சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள், அம்மா சுப்புலட்சுமி அவர்கள், புரட்சி தலைவர் MGR அவர்கள், கலைஞர் கருணாநிதி அவர்கள். ஆனா குறிப்பாக கலைஞர் கருணாநிதி அவர்களை பொறுத்தவரை MS சுப்புலட்சுமி அம்மாவுக்கு வந்து பிரைவேட்டா அப்ளை பண்ணி அங்கீகாரம் வாங்கினாங்க. கலைஞர் கருணாநிதி அவர்களை பொறுத்தவரை மாநில அரசு, திமுக இருக்கக்கூடிய மாநில அரசு அரசாக அனுமதி கேட்டு அரசாக அனுமதி பெற்றிருக்கிறாங்க. அது 100 ஆண்டுகள் 2024 மாநில அரசு குறிப்பாக மத்திய அரசின் சார்பாக வர வேண்டும், ராஜ்நாத் சிங் அவர்கள் வர வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு ராஜ்நாத் சிங் அவங்க வந்திருக்காங்க. அது நேற்று நீங்க எல்லாமே பாத்தீங்க. ராஜ்நாத் சிங் ஐயாவுடைய உரையை பாத்தீங்க. அதுல பல விஷயங்களுக்கான ஒரு தெளிவு ராஜ்நாத் சிங் ஐயாவுடைய உரையில கிடைச்சிருக்கு. குறிப்பாக கோஆபரேட்டிவ் பெடரலிசம் எப்படி, நாம் பாரதிய ஜனதா கட்சி, மத்திய அரசு மாநிலத்தை எல்லாம் எப்படி பார்க்கின்றோம், ஒரு மாநிலத்திற்கு நாம் கொடுக்க வேண்டிய அங்கீகாரம், மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கு நாம் துணை நிற்பது, ஒரு வளர்ந்த மாநிலங்கள் ஒற்றுமையாக இருக்கும் பொழுது ஒரு வளர்ந்த பாரதம் 2047 சாத்தியம், இதெல்லாம் கூட நம்ம பார்த்தோம். ஆனா இதை குறிப்பாக தமிழகத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை அரசியல் கலந்து பேசுவது வேதனைக்குரியது. ஏன் இது வேதனைக்குரியதுனாங்கன்னா, ஒரு விஷயம் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். 2017 பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுகவும் கூட்டணியில் இல்லை. 2017 கூட்டணியில் இல்லாத பொழுது இங்க இருக்கக்கூடிய அதிமுக அரசு சிறப்பு நாணயம் புரட்சி தலைவர் அவர்களுக்கு வெளியிட வேண்டும் என்ற அனுமதி கோரிய பொழுது 2017 மத்திய அரசு அனுமதி கொடுத்தது. அப்ப நம்ம கூட்டணி இல்ல. 2019 நாம் கூட்டணியில் இருந்த பொழுது 2 ஆண்டுகள் கழிச்சுதான் அந்த நிகழ்ச்சியை நடத்தி அந்த நாணயத்தை அவங்க வெளியிட்டாங்க. அது அவர்களுடைய விருப்பு வெறுப்பு. எந்த நேரம் மத்திய அரசு அனுமதி கொடுத்த பிறகு நீங்க சொல்லணும், இந்த நாள்ல வெளியிறன்னு சொன்னா மின்ட்ல உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காயின் கொடுப்பாங்க, நீங்க கேட்கக்கூடிய காயினை கொடுப்பாங்க. ஏன்னா இதெல்லாம் கமமரேட்டிவ் காயின். அதனால 100 ரூபாய் காயின் 100 ரூபாயா இருக்கிறது இல்ல, கொஞ்சம் அதிக விலையில் இருக்கும், வேணுங்கிறத வாங்கிக்கலாம். அதனால் நாம் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருந்த பொழுது எதிர்கட்சி ஆளும் கட்சி எல்லாம் பார்க்கலீங்க. புரட்சி தலைவர் டாக்டர் MGR ஐயாவுக்கு என்ன மரியாதை செய்ய வேண்டுமோ 2017 நாம செஞ்சிருக்கோம்.
கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு என்ன மரியாதை செய்ய வேண்டுமோ 2024 செஞ்சிருக்கோம். இதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு விஷயத்தை நான் உணர்த்த விரும்புகின்றேன். 2017 நவம்பர்ல மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலைஞர் கருணாநிதி ஐயாவை நேர்ல வந்து சந்திக்கிறாங்க. உடம்பு சரியில்லாம இருந்த பொழுது நேரில் சந்தித்து விட்டு அன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்புல கூட சொன்னாங்க வெளிப்படையாக, கலைஞர் கருணாநிதி அவர்கள் என்னோடு வந்து என்னுடைய இல்லத்துல சிறிது நேரம் தங்க வேண்டும், குறிப்பாக புதுடெல்லிக்கு வந்து என்னுடைய அரசு இல்லத்துல கலைஞர் கருணாநிதி அவர்கள் என்னோடு தங்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. அப்ப அரசியலுக்காக பேசணுமா? நாம் எல்லாருமே எதிரும் புதிருமாக இருந்தாலும் கூட ஒரு அரசியல் நாகரீகம் என்பது ஒரு தலைவரை மதிப்பது அரசியல் நாகரீகமாக நாங்கள் பார்க்கின்றோம். மாநில தலைவராக இதனுடைய கடமை. ஒரு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் மத்திய அரசை ரெப்ரசென்ட் பண்ணி வர்றாங்க. அதுல இணையமைச்சர் முருகன் ஐயா பங்கேற்கிறாங்க. ஒரு மாநில தலைவராக என்னுடைய கடமை அவர்களை அழைத்து செல்வது. ராஜ்நாத் சிங் ஐயாவுடைய விருப்பம் கலைஞர் மெமோரியல்ல பார்க்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய விருப்பம். இதுல என்னுடைய தனிப்பட்ட வெறுப்பு நான் கட்சிக்கு சொல்ல முடியாதுங்க. நான் இந்த கட்சியில தலைவனாக இருந்தாலும் அடிப்படையில் நான் ஒரு தொண்டன். பிரதமர் விரும்புகின்றார்கள், ராஜ்நாத் சிங் ஐயா விரும்புறாங்க, கலைஞர் கருணாநிதி ஐயாவுடைய மெமோரியலுக்கு போகணும்னு பாக்குறாங்க. அவருக்கு முழுமையாக மரியாதை செலுத்த வேண்டும் என்று மத்திய அரசு முடிவு செய்த பிறகு பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் முழு ஒத்துழைப்பை கொடுப்பது எங்களுடைய கடமை. இந்த கட்சியினுடைய அடிப்படை டிசிப்ளின். அதனேத்து பார்ட்டியினுடைய ஒரு காரியகர்த்தாவும் கூட மாநிலத்தினுடைய தலைவரிலிருந்து ஆரம்பித்து கடைசி தொண்டன் வரை நேற்று அந்த மரியாதையை செய்திருக்கின்றோம். இதிலையும் நாங்கள் அரசியல் கலக்கவில்லை. அதுவும் பெருந்தன்மையோடு பணியாற்றி இருக்கின்றோம். பெருந்தன்மையோடு எல்லா இடத்திலையும் போயிருக்கிறோம், பெருந்தன்மையோடு இருந்திருக்கின்றோம். இதுல நாங்கள் அரசியலோ நாங்க இதை வந்து இப்படி பேசுறதோ இல்லை. அண்ணாமலையினோட ஒரு தெளிவோ அல்லது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தெளிவோ அல்லது இங்க இருக்கக்கூடிய தலைவர்களுடைய தெளிவோ ஒரு நாள்ல மாறி இருக்கா? நேற்று முன்தினம் சாயங்காலம் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் எதற்காக போராடியதோ இன்னைக்கு காலையிலும் அதற்காகத்தான் போராடுறோம். நேற்று காலையில் விழா நடக்கின்ற நாள் காலையில் மாநில தலைவராக நான் ஒரு அறிக்கை கொடுத்திருந்தேன். மத்திய அரசு திட்டங்களுக்கு மறுபடியும் நீங்க பேர் சூட்டுறீங்க, தப்பு பண்றீங்க, இந்த நிதிக்கு மத்திய அரசு இவ்வளவு பணம் கொடுத்தும் கூட நீங்க அதை பண்றீங்கன்னு காலையில் கூட நாங்கள் அறிக்கை கொடுத்திருந்தோம். எங்களை பொறுத்தவரை அரசியல் நாகரிகம் என்ன என்பதை முழுமையாக உணர்ந்திருக்கக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி என்பதை பத்திரிகையாளர் நண்பர்கள் மூலமாக எல்லோருக்குமே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இரண்டாவது, இது என்னை பொறுத்தவரை மிக முக்கியமானது. மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் நேற்று ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. குறிப்பாக ஒரு செய்தி தமிழக அரசுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் ஒரு செய்தி அனுப்பியிருந்தாங்க. குறிப்பாக பிரதமருடைய வாழ்த்து செய்தி என்ன, கலைஞர் அவங்களை எப்படி பார்க்கறாங்க, கலைஞர் அவர்களுடைய பங்களிப்பு என்ன, கான்ட்ரிபியூஷன் என்ன, தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு அவருடைய பங்கு என்ன, அதையெல்லாம் கூட ஒரு பிரதமர் இந்த நாட்டினுடைய ஒரு முக்கிய தலைவராக குறிப்பாக 1950 அதிலும் குறிப்பாக 1969 பல முக்கியமான விஷயங்களை கையில் எடுத்திருக்கிறாங்க, செஞ்சிருக்கிறாங்க. இன்னைக்கு நாம் பின்னால் திரும்பி பார்க்கும் பொழுது வேர் கிரெடிட் இஸ் டியூ, அங்க கிரெடிட் கொடுப்பது அரசியல் நாகரிகம், அதை செய்திருக்கின்றோம். ஆனால் சித்தாந்த அடிப்படையில் இருவரும் எதிரும் புதிருமாக நேர் துருவத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதுல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை ரகசிய உறவு, இதை பயன்படுத்தக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதற்காக பாரதிய ஜனதா கட்சியோடு இருந்தார் என்பதே இன்னைக்கு ஒரு கேள்விக்குறி. அதாவது ஆட்சியில் இருக்கும் பொழுது ஒரு பேச்சு, ஆட்சியை தக்க வைக்க வேண்டும், நிலைத்திருக்க வேண்டும் என்பதாக ஒரு பேச்சு, மத்திய அரசை பயன்படுத்தி முழுமையாக தமிழகத்திற்கு நிதியை பெற்றுக்கொண்டு அதன் மூலமாக மாநில அரசு தான் செஞ்சுன்னு சொல்ற போது ஒரு பேச்சு. அதையெல்லாம் முடிந்துவிட்டு இன்னைக்கு அரசியல் லாப நஷ்ட கணக்குக்காக மத்திய அரசையும் பாரதிய ஜனதா கட்சியும் குறை கூறுவது எந்த விதத்தில் அரசியல் நாகரிகமாக தமிழக மக்கள் பார்க்கிறாங்க. நாளைக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு விழா எடுக்க வேண்டும் என்றாலும் கூட பாரதிய ஜனதா கட்சி முதல் ஆளாக களத்தில் இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு ஒரு காலத்தில் இதே மரியாதையை செய்ய வேண்டும் என்று அதிமுக விரும்பினால், மத்திய அரசிடம் அனுமதி கோரினால், அன்னைக்கும் பாரதிய ஜனதா கட்சி தான் மத்தியில் ஆட்சியில் இருக்க போகுது, அன்னைக்கும் நாங்க இருக்கத்தான் போறோம், எந்த மாற்று கருத்தும் இல்லை. எனக்கு நேற்று தொண்டனாக ஒரு பெரிய பெருமை என்னன்னாங்க, அந்த கட்சியினுடைய அடிப்படை பெருமை என்னன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய தொண்டர்களை கைது பண்ணிருக்கிறாங்க. எத்தனையோ இடத்துல அநியாயமா எங்களுடைய தொண்டர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. தினமும் கூட எங்களுக்கு ஒரு போட்டி. அதிமுக ரேஸ்லயே இல்ல. திமுகவை எதிர்த்து பேசுவது இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி, அதிகமாக கைது செய்யப்படுவது பாரதிய ஜனதா கட்சி, அவதூறு வழக்குகள் அதிகமாக திமுக பதிவு செய்திருப்பது என்னுடைய மேல. திமுக ஆட்சி காலத்துல எனக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் 3 ஆண்டு காலம் எடுத்து பாத்தீங்கன்னா அவரை விட குறைந்தபட்சம் 5 மடங்கு அதிக எஃப்ஐஆர் மேல ஃபைல் ஆயிருக்கு. குறைந்தபட்சம் 3 மடங்கு அதிக ஆர்ப்பாட்டத்தை பாரதிய ஜனதா கட்சி நடத்தி இருக்குது. அது எதுவுமே செய்யாம இவருடைய கடமை என்னை பொறுத்தவரை, ஏன்னா அசம்பிளியில கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு திருவுருவ படத்தை திறக்க வேண்டும் என்று ஆட்சிக்கு வந்தவுடன் திராவிட முன்னேற்ற கழகம் அழைப்புதல் கொடுத்த பொழுது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக சட்டமன்றத்துக்கு நான் சென்றிருந்தேன்.
அந்த நிகழ்ச்சியில பங்கேற்றோம். அன்னைக்கு அதிமுக பங்கேற்றாங்க. ஆனால் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்ல வேண்டும், அது அரசியல் நாகரிகமா, இது அரசியல் நாகரிகமா. மூன்றாவது, என்னை தனிப்பட்ட முறையில் சொல்லி இருந்தாங்க, நான் ஏதோ கவர்னருக்கும் இங்க இருக்கக்கூடிய சிஎம்முக்கும் ரகசிய தூதரா இருந்து நீங்க டீ பார்ட்டிக்கு வந்தீங்கன்னா நாங்க மத்திய அரசு அங்க பண்ணும் அப்படின்னா அவருக்கு எந்த அளவுக்கு அரசியல் புரிதல் இருக்குது என்பதை அது உணர்த்தது. ஒரு கிணத்து தவளையாக இந்த அரசியல் பேசிக் கொண்டிருக்கின்றார். எந்த அளவுக்கு அவருடைய அரசியல் புரிதல் இருக்கு. ஒரு ஆளுநர் கொடுக்கக்கூடிய தேநீர் விருந்து என்பது பத்திரிகையாளருக்கும் அதே மரியாதை. நீங்களும் வர்றீங்க டீ பார்ட்டிக்கு, ஏன்னா உங்களையும் ஆளுநர் பாக்குறாங்க. பத்மா விருதுகள் பெற்றிருப்பவர்களுக்கு அதே மரியாதை, அவங்களையும் கூப்பிடுறாங்க. ஆசிரியர் விருது பெற்றிருக்கக்கூடியவங்களுக்கு அதே மரியாதை, விவசாய பெருமக்களுக்கு அதே மரியாதை, மாற்றுத்திறனாளிகளுக்கு அதே மரியாதை, அரசியல் தலைவர்களுக்கும் அதே மரியாதை. அப்படித்தான் ஆளுநருடைய தேநீர் பார்ட்டி இருந்துச்சு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அவர்கள் அவருடைய கட்சியின் சார்பாக தேநீர் பார்ட்டிக்கு வந்தவங்கிட்ட போன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கணும், ஆளுநருடைய தேநீர் பார்ட்டி எப்படி இருந்துச்சு, யாரெல்லாம் வந்தாங்க, 2000 பேர் ஆளுநர் கூப்பிட்டிருக்காங்களே, தமிழகத்திலிருந்து யாரையெல்லாம் கூப்பிட்டிருக்காங்க. அதை அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போன் மூலமாக அண்ணன் ஜெயக்குமார் அவருக்கு போன் பண்ணி, அண்ணன் நீங்க ஆளுநர் தேநீர் விருந்துக்கு போனீங்க, யாரையெல்லாம் ஆளுநர் கூப்பிட்டு இருந்தாங்கன்னு ஒரு நிமிஷம் கிளாரிஃபை பண்ணார்னா இந்த தேநீர் பார்ட்டியின் மீது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கே மரியாதை வந்திருக்கும். ஆனால் இது என்னுடைய வேலை இல்லை. ஆளுநருக்கும் முதலமைச்சருக்கும் சமரசம் செய்வது என் வேலை கிடையாது. ஆளுநர் அழைக்கின்றார், முதலமைச்சர் வருவது அவருடைய கடமை, வராதது அவருடைய எண்ணம், அவர் வர்றாரு, அவங்களுக்கு விட்டது. நான் தமிழ்நாட்டினுடைய ஒரு குடிமகனாக, இந்தியாவினுடைய குடிமகனாக எங்களுடைய விருப்பம் ஆளுநரை முழுமையாக தமிழக அரசு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், மத்திய அரசு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், அதனுடைய வளர்ச்சி தமிழக மக்களுக்கு வர வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம். அதைத்தான் நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா நீங்க இது சம்பந்தமான கேள்விகள் கேட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த சிவில் சர்வீஸ், லேட்டரல் ரெக்ரூட்மெண்ட், திரு ராகுல் காந்தி அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய பிரச்சனை, அது சம்பந்தமா அடுத்து போறாங்கன்னா இந்த கேள்விகள் முடிச்சுட்டு அண்ணா நேற்று காலையில் என்னோட அறிக்கையை பாருங்க. நிகழ்ச்சி நடக்கிற அன்னைக்கு சாயந்தரம் காலையில் நாங்கள் அறிக்கை கொடுத்திருக்கோம். எப்பொழுதும் போல எப்படி பாரதிய ஜனதா கட்சி இருக்குமோ அப்படித்தான் நாங்கள் இருந்திருக்கிறோம், அப்படித்தான் இருக்க போகின்றோம், நாளை காலையில் அப்படித்தான் இருப்போம். அதனால் இது கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கான ஐயாவிற்கான விழா என்பதில் நாம் அனைவரும் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்க வேண்டும். ஒரு தலைவர் தன்னுடைய உழைப்பை எல்லாம் கொடுத்திருக்கிறாங்க. சித்தாந்த ரீதியில் எங்களுக்கு ஏகப்பட்ட மாறுபாடுகள் இருந்தாலும் 5 முறை முதலமைச்சர்கள், மக்கள் முட்டாள் இல்ல, எல்லாருமே யோசிச்சு ஒருத்தரை தேர்வு பண்றாங்க. அதற்கு மரியாதை கொடுக்கணும், அந்த பதவிக்கு மரியாதை கொடுக்கணும், பொறுப்புக்கு மரியாதை கொடுக்கணும். ஒன் ஆஃப் தி டாலஸ்ட் லீடர் இந்தியன் பாலிடிக்ஸ், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. எங்களோடு 1999 இருந்து கூட்டணியில் இருந்தாங்க, அதுவும் மாற்று கருத்து இல்லை. அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை பாரதிய ஜனதா கட்சி இலக்கணமாக மத்திய அரசு கொடுத்திருக்கிறாங்க. எல்லோரும் எங்களை என்ன சொல்லுவாங்க, நாங்கெல்லாம் ஒண்ணு, நீங்க மட்டும் தனி, எதிர்கட்சியுடைய குரவலையை நசிக்கிறீங்க. ராஜ்நாத் சிங் ஐயாவுடைய பேச்சு என்ன? இன்னைக்கு காலையில் முதலமைச்சர் அவர்கள் கூட அந்த பேச்சை குறிப்பிட்டிருந்தாங்க. அவருடைய பேச்சை முழுமையாக ஒரு கட்சி தொண்டனாக முழுமையாக நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். என்ன பேசியிருந்தாங்க? 1973 குறிப்பாக தேசிய கொடிய ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ஏற்றுவதற்கு அங்கீகாரம் பெற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. அதன் பிறகு அவர் செய்திருக்கக்கூடிய சாதனைகள். ஆனா இன்னைக்கு தமிழக அரசியல் 1980 1960 இருந்த தமிழக ஆட்சி இன்னைக்கு இல்ல, அது வேற. அது மாற்று கருத்து பேசுவதற்கான நேரம் இருக்கு. மக்கள் மன்றத்தில் வைக்கிறோம், நாங்கள் என்ன செய்ய போகின்றோம் வைக்கிறோம், சித்தாந்த அடிப்படையில் மாற்றத்தை வைக்கிறோம், மக்கள் முடிவு செய்ய போறாங்க, அது வேற. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்ணை மூடிக்கொண்டு, அவருக்கு அது இருட்டா தெரியுது, தமிழக மக்களுக்கும் 8.5 கோடி மக்களுக்கும் இருட்டா தெரிய வேண்டும் என்று நினைத்தால் அவர் தப்பு கணக்கு போடுறார். அதே போல இன்னைக்கு தமிழக மக்கள் அரசியல் நாகரிக, பாரதிய ஜனதா கட்சி ஆள தகுதியான கட்சினா இதை நாங்கள் செஞ்சாதான் மக்களுக்கு எங்கள் மேல் நம்பிக்கை வரும். நாங்க ஒரு என்ன சொல்றது, என்ன வேணாலும் பேசிட்டு எப்படி வேணாலும் நடக்கிற கட்சி இல்லை. வெரி மெச்சூர்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி. இந்தியாவில் 18 மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி, பல விதமான முரண்பாடுகளை தினமும் பார்லிமெண்ட்ல சமாளிக்கக்கூடிய கட்சி. எங்களுக்கும் இன்னொருத்தருக்கும் மாற்று கருத்து இருந்தாலும், உதாரணத்துக்கு ஜார்க்கண்டுடைய முதலமைச்சர் ஜெயிலுக்கு போயிட்டு 5வது நாள் அப்பாயின்மெண்ட் கேட்டா சரிசமமாக பிரதமரோடு அமர்ந்து பிரதமர் நேரம் கொடுப்பாங்க. இந்திய அரசியல அவர் முதலமைச்சராக வந்திருக்கின்றார். இந்த போன்ற பல அரசியல் இலக்கணங்களை பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கின்றோம். அதனால் இவங்க கிணத்து தவளையாக இந்த அரசியல் இருந்து பாரதிய ஜனதா கட்சி மாறுபட்டு நிற்க விரும்புகிறது. எங்க நாகரீகமோ நாகரீகம், எங்க போட்டியோ எங்க போட்டி, எங்க சண்டையோ சண்டை, எங்க மக்கள் மன்றத்தில் எங்களுடைய மாறுபட்ட கருத்துக்களை வைக்கணுமோ வைக்க போறோம். அவர்கிட்ட இன்னும் கொஞ்சம் பெட்டரா எதிர்பார்க்கறாங்க. ஒரு முன்னாள் முதலமைச்சர், இந்நாள் எதிர்கட்சி தலைவராக இருக்கிறவங்க ஒரு பெட்டர் பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டி இஸ் எக்ஸ்பெக்டட். பெட்டர் பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டி. காரணம், தமிழகத்திற்காக ஒரு விஷயத்தை இணைஞ்சு நிக்கணும்.
நமக்குள்ள சண்டை போற நேரத்துல சண்டை போட்டுக்கலாம், அது வேறங்கண்ணா. இது ரெண்டையும் நாங்க ஒன்னா பாக்கணும்னு நினைக்கிறோம். நேத்து கலைஞர் மெமோரியல் அவர்களுக்கு நாங்க எல்லாம் போயிருந்தோம். ஏனங்கண்ணா, நாங்க ராஜ்நாத் சிங் அவங்க வரும்போது இல்லைங்க ஐயா, எங்களுக்கு உங்களுக்கு மாறுபட்ட சித்தாந்தம் இருக்கு, நீங்க போயிட்டு வாங்க ஐயா, நானும் முருகன் ஐயா வரல, நாங்க போய் கலைவாணர் ரங்கத்துல போய் நின்னுக்கிறோம். எப்படிங்க நான் சொல்ல முடியும்? மனிதன் மறைந்திருக்கின்றார், அவருடைய இடத்திற்கு போறாங்க, மரியாதை கொடுக்கறாங்க. கட்சியாக எங்களுக்கு 1008 விமர்சனங்கள் இருந்தாலும், எங்களுடைய தொண்டர்கள் கைது செய்யப்பட்டிருந்தாலும், மாநில தலைவராக தட் இஸ் மை லீஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன், என் கடமை அது. போய் ஆகணும், அங்க போய் நீங்க இருக்கணும், அந்த மரியாதையை நீங்க கொடுக்கணும். இதெல்லாம் கூட அரசியல் பண்ணணும், இதில் எல்லாம் கூட நான் பேசணும்னு ஒரு எதிர்க்கட்சி தலைவர் கையில் எடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா, அப்ப தமிழ்நாடு வெறும் அரசியல் மட்டும் சண்டையே போட்டுட்டு இருந்தா மக்களுக்கு என்ன நல்லது நடக்கும்? சரி, நாளைக்கு ஜெயலலிதா அம்மாக்கு இதே போல உயரிய கௌரவம் கிடைக்குது, அன்னைக்கு திமுக இதே மாதிரி பிஹேவ் பண்ண என்ன ஆகும் நீங்க யோசிச்சு பாருங்க. தலைவர்கள் இருக்கும் பொழுது சண்டை போட்டார்கள், அதை விடுவாங்கன்னா சண்டை போட்டாங்க, எல்லாரும் போட்டாங்க. எல்லா ஜெனரேஷன்லயும் அந்த ஃபைட் இருந்துச்சு. அந்த ஃபைட்னால தமிழ்நாடு முன்னாடி போச்சு, அதுல எந்த மாற்று கருத்துல. சண்டை போட்டாங்க, ஆக்கப்பூர்வமான அரசியல் இருந்துச்சு, கைது பண்ணாங்க, அதெல்லாம் விடுங்கண்ணா. அது காலத்தினுடைய கட்டாயம் செஞ்சாங்க, காலம் மறைந்து விட்டது, அவங்களும் மறைஞ்சிட்டாங்க. இன்னைக்கும் நான் அதை கண்டினியூ பண்ண போறேன்னா அடுத்த ஜெனரேஷனுக்கு அந்த சண்டையை கொண்டு போனா இதில் பாதிக்கப்படுபவர்கள் தமிழ்நாடு மக்கள் என்பதை எல்லா அரசியல் கட்சிகளும் பெருந்தன்மையாக உணர்ந்து கொள்வார்கள் என்பது எங்களுடைய கருத்து. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியில் இருந்தபோது பாஜகவுடைய உதவியை நாடுனாரா நாடலியா அதுக்குள்ள நான் போக விரும்பலீங்கன்னா, ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். பாரதிய ஜனதா கட்சி ஜெயலலிதா அம்மையாருடைய மறைவுக்கு பிறகு நீங்க பாரதிய ஜனதா கட்சி மோடி ஐயாவை பார்த்தீங்க, மோடி ஐயாவுடைய கண்டலன்ஸை பார்த்தீங்க, மோடி ஐயாவுடைய வருகையை பார்த்தீங்க. மோடி ஐயா அவர்கள் தமிழக மக்களின் மீது, முதலமைச்சர்கள் மீது என்ன மரியாதை வச்சிருந்தாங்க எல்லாத்தையுமே பார்த்தீங்க. நாங்க எங்கேயுமே எதுவுமே செய்யவில்லை. அரசியல் கட்சியாக சித்தாந்த அடிப்படையில் ஒருத்தர் ஆதரவு கேட்கிறாங்கன்னா முழுமையாக ஆதரவு கொடுத்து தமிழகத்திற்கு மோடி ஐயா என்ன செய்ய முடியுமோ அந்த பீரியட்ல செஞ்சாங்க. அந்த பீரியட் ஆஃப் டீஸ்டபிலைசேஷன். ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாதவங்க ஒருத்தர் முதல்வரா வர்றாங்க. அப்ப மத்திய அரசு தமிழக மக்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்திருக்கோம். எங்கேயும் கூட குறை வைக்கல. நீங்க பீரியட் எடுத்து கம்பேர் பண்ணுங்க, 2018, 19, 20, 21 அடிப்படையில் எடுத்து அந்த 4 ஆண்டுகளை கம்பேர் பண்ணுங்க. தமிழகத்திற்கு வரக்கூடிய நிதி எங்கேயாச்சும் நிறுத்தி இருக்கிறோமா? எங்கேயுமே கிடையாது. மக்களுக்கு வர வேண்டிய நிதி கட்சி மூலமா வந்துச்சு. இன்னைக்கு ரகசிய உறவுங்கிறது என்ன வார்த்தை நான் சொல்றேன்? ரகசிய உறவுனா பாரதிய ஜனதா கட்சி தொடக்கூடாத கட்சியா? பாரதிய ஜனதா கட்சி கண்ணுல பார்க்க கூடாத கட்சியா? இல்ல பாரதிய ஜனதா கட்சியோட யாராச்சும் வந்து கை குலுக்கிட்டாங்க, பாரதிய ஜனதா கட்சியின் மீது தோல்ல போட்டாங்கன்னா, இன்னைக்கு இவர் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்கன்னா உள்ளத்துல எவ்வளவு அழுக்கு இருக்கணும்? இது போன்ற ஒரு தலைவர் இது போன்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்கன்னா உள்ளத்துல எவ்வளவு அழுக்கு இருக்கணும்? எவ்வளவு ஒரு ஜாதி ஆதிக்க வெறி இருக்கணும்? எவ்வளவு ஜாதி ஆதிக்க வெறி இருக்கணும்? ஒரு அன்டச்சபிள் அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்க்கட்சி தலைவர் பேசுறாங்கன்னா அவருக்குள்ள எவ்வளவு ஜாதி ஆதிக்க வெறி இருக்கணும்? இவங்க எல்லாம் வந்து எதிர்க்கட்சி தலைவரா இருக்கிற ஃபிட்டா? இவங்க எல்லாம் முன்னாள் முதலமைச்சர் என்கின்ற பொறுப்புக்கு இவர்களுக்கு அழகா? பாரதிய ஜனதா கட்சி என்ன தப்பு பண்ணுச்சு? பர்மிஷன் கேட்டீங்க, பர்மிஷன் கொடுத்தாங்க. அதுவும் வந்து குறிப்பாக நீங்க பார்த்திருப்பீங்க, அது எங்கேயும் செய்யாத ஒரு விஷயத்தை கலைஞர் கருணாநிதி ஐயாவுக்கு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழ் வாழ்க அப்படிங்கிற வாக்கியம். அது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்ல காயின் பிரிண்ட் ஆகும். இவர்கள் சொன்னதை மத்திய அரசு முழுமையாக ஏற்றுக்கொண்டு ஒரு பிரசிடென்ஸ். நாளைக்கு ஒரிசால கேட்கலாம், பெங்கால்ல கேட்கலாம், யார் கேட்டாலும் கூட மரியாதை செய்யணும். அந்தந்த மாநிலத்தினுடைய நம்முடைய தாய்மொழி நமக்கு பிரதானம். இதை அப்படி எப்படி மாத்தி சொல்றாரு? மத்திய அரசு தமிழ் வெல்கங்கிற வார்த்தை இருக்கு, அதுக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க, மோடி எவ்வளவு பெரிய ஆள், இப்படி பேசுவதை விட்டு அதுல ஒரு ஹிந்தி வாக்கியம் அங்க இருந்துச்சு, அதுல இந்த வாக்கியம் அங்க இருந்துச்சு. அதாவது அரசியல் பார்வைங்கன்னா, அதாவது நீங்க ஒரு குறை சொல்ல வேண்டும் என்று ஆரம்பித்து விட்டால் எதையும் குறை சொல்லலாம். ஏன் இவங்க 2014 இருக்கும்போது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு நம்ம அனுமதி கொடுக்கலையா? 2019 இப்ப ஆர்குமெண்ட் சொல்றாங்க, எம்ஜிஆர் அவர்கள் நாணயத்தை நாங்களே வெளியிட்டுக்கிட்டோம். அது சந்தோஷப்படுறதா? நான் துக்கப்படுறேன். எம்ஜிஆர் அவருடைய நாணயத்தை குடியரசுத் தலைவர் வந்து வெளியிட்டு இருக்கணும், பிரதமர் அவர்கள் வாங்கி இருக்கணும், அல்லது இது போன்ற மூத்த அமைச்சர் ராஜ்நாத் சிங் மாதிரி கேபினெட்ல மூத்த அமைச்சர் வந்து வெளியிட்டு இருக்கணும். என்ன பட்டி தொட்டி எல்லாம் எம்ஜிஆர் ஐயாவுடைய புகழ் போவதற்கு ஒரு வாய்ப்பா? நாகாலாந்து, சிக்கிம், கேங்டாக், இந்தியாவில் இருக்கக்கூடிய குக்கிராமம், லடாக்ல இருக்கக்கூடிய கிராமத்துக்கு எம்ஜிஆர் ஐயாவுடைய புகழை கொண்டு போய் சேர்ப்பது எடப்பாடி பழனிசாமி அவருடைய கடமையா? இல்ல நாங்க காயின் ரிலீஸ் பண்ணி நானே வெளியிட்டுக்கிட்டேன், எனக்கு சந்தோஷம், எம்ஜிஆர் ஐயாவுடைய புகழை கும்முடி பூண்டிக்குள்ள அடைச்சி வச்சுக்கிட்டேன் ஆதங்கப்படுவது எம்ஜிஆர் ஐயாவுக்கு செய்யக்கூடிய மரியாதையா? அதனால அவர் நான் திரும்பி கேட்கிறேன், 2019 நான் கூப்பிடல, நீங்க கூப்பிட்டு நாங்க வந்திருப்போம் சார், எங்க தலைவர்கள் வந்திருப்பாங்க, நீங்க யாரை கூப்பிட்டு இருந்தாலும் வந்திருப்பாங்க. இதை வந்து மிகப்பெரிய அளவுல கொண்டு போய் சேர்த்திருப்போம். பட்டி தொட்டி எல்லாம் எம்ஜிஆர் ஐயாவுடைய புகழ் தமிழகத்தில் 8 கோடி தமிழர்களுக்கு தெரிய, யூபிக்கு தெரிய வேண்டாமா? ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு எம்ஜிஆர் ஐயாவுடைய புரட்சி திட்டம் தெரிய வேண்டாமா? மிட் டே மீல் ஸ்கீம் தெரிய வேண்டாமா?
அவருடைய சாதனைகள் தெரியப்படுத்த வேண்டாமா? இது பாருங்க, அதான் கிணத்து தவளை என்கின்ற வார்த்தையை பயன்படுத்த. கிணத்துக்குள்ள உட்கார்ந்துகிட்டு இந்த காயினை நாங்களே வெளியிட்டுட்டோம், அதுல ஒரு புகழ் பாடுவது உங்களுக்கு சந்தோஷமா? அதனால் இதெல்லாம் ஒரு வாய்ப்பு. திமுக அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டாங்க. கலைஞர் ஐயாவுடைய புகழ் போகணும். ராஜ்நாத் சிங் இங்க வந்தாங்கன்னா டெல்லி பேப்பர்ல ஹெட்லைன்ஸ், அது டைம்ஸ் ஆஃப் இந்தியா, ஹிந்து, ஹிந்துஸ்தான் டைம்ஸ், அங்க இருக்கக்கூடிய எல்லா அமைப்புகள் இன்னைக்கு டெல்லியில போட்டிருக்காங்க ஃப்ரண்ட் பேஜ். எல்லா ஆங்கில பத்திரிகைகள், ஹிந்தி பத்திரிகைகள், பெங்காலி பத்திரிகைகள். அங்க யாரோ படிப்பாங்க, என்ன சொன்னாங்க? 1989 ஏதோ சுயதவி குழு ஆரம்பிச்சாங்களாமா, என்னப்பா? 1973 முதலா தேசிய கொடி ஏத்துறாங்களாமா, என்னப்பா? யாரோ 2 பேர் படிச்சாங்கன்னா புகழ் தமிழ்நாட்டு விட்டு வெளியே போகும் இல்லைங்கன்னா அது சாதனையா? அல்லது கிணத்து தவளையை போல நானே காயின் ரிலீஸ் பண்ணி நானே வாங்கிட்டேன்னு சொல்றது சாதனையா? அதனால் இதுதான் தமிழக அரசியலுடைய நிலைமை, இப்படித்தான் இருக்கு. அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். எம்ஜிஆர் ஐயாவுக்கு நீங்க புகழ் சேர்க்கல, உங்க பிரச்சனை, உங்க பிரச்சனை. பட்டி தொட்டிலாம் நீங்க எடுத்துட்டு போயிருக்கணும், ஏன் செய்யல? அது உங்க பிரச்சனை. அதற்கு நாங்கள் எப்படி பொறுப்பேற்க முடியும்? இது ஒரு சாதனையா ஒரு அரசியல் கட்சி தலைவர் சொல்றாருன்னா எனக்கு வேதனையாக இருக்குது கேட்கறதுக்கு. இன்னொரு கேள்வி இருக்கிறாங்க, மம்தா பானர்ஜி பங்கேற்கிறாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காகவும் ஒரு ஆளுநருடைய வீட்டு நிகழ்ச்சியில பங்கேற்க கருத்து சொன்ன அண்ணாமலை இப்போ நேரெதிர் அரசியல் செய்யக்கூடிய சித்தாந்தம் ரீதியாகவும் ஒருவருக்கு ஒருவர் தாக்கி ஒரு நிகழ்ச்சியில பங்கேற்பதற்கான காரணம் என்ன? ஆனா மம்தா பானர்ஜி அவர்கள் பங்கேற்றது ஒரு தனியார் விழா, நல்லா புரிஞ்சுக்கங்கண்ணா. ஒரு தனியார் நிகழ்வு, தனியார் நிகழ்வுக்கு மம்தா பானர்ஜி அவங்க வர்றாங்க, தனியார் நிகழ்வுல இருக்கிறாங்க. மம்தா பானர்ஜி அவர்கள் அந்த தனியார் நிகழ்வில் இருக்கும் பொழுது நான் போக விருப்பப்படல. அதற்கு பின்னாடி நான் போய் அவங்க வீட்டுக்கு போயிட்டு எல்லாத்தையும் வாழ்த்திட்டு ஐயாவுடைய ஆசீர்வாதம் வாங்கிட்டு வெளியே வர்றேன். தனியார் நிகழ்வு, நல்லா புரிஞ்சுக்கலாம். இதுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. இது மத்திய அரசு இறந்து போன ஒரு மனிதனுக்கு, 5 முறை முதலமைச்சராக இருந்த ஒரு மனிதனுக்கு தமிழ் மண்ணுல, நம்முடைய சொந்த மண்ணுல ஒரு மரியாதை செய்யறாங்க. மத்திய அரசினுடைய பிரதிநிதிகள் வந்துறாங்க. இது அது எப்படிங்கண்ணா சமம்? உதாரணத்துக்கு நான் கேட்கறேங்கண்ணா, எனக்கு தெரியும் எப்படிங்கண்ணா சமம். தனியார் நிகழ்வு, நான் நாளைக்கும் போலாம், நாளானைக்கும் போலாம். அவர்கள் இருக்கும் பொழுது நான் போக விருப்பப்படல, அது ஒன்று. இறந்து போன மனிதருக்கு கூட ஒரு மரியாதை செய்வதிலும் நான் அரசியல் பேசுவேன், அதுல ஆளுமையை காட்டுவேன். ஐ எம் வெரி சாரிங்கண்ணா. தமிழ்நாடு அரசியல் இப்படித்தான் போகணுமா? மக்கள் மெச்சூரிட்டி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. இன்னும் 30 வருஷமா அந்த கத்தி சண்டையை நானும் போடுவேன். நான் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் உன்னை அரெஸ்ட் பண்ணுவேன், நீ ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் என்னை அரெஸ்ட் பண்ணு. இதே மாதிரி போனா எங்க போய் முடியுங்கண்ணா? அடுத்து இரண்டாவதுங்கன்னா, இன்னைக்கு மாண்புமிகு நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு 2-3 விஷயத்தை முன் வச்சிருக்கிறாங்க. என்ன முன் வச்சிருக்கிறாங்க? குறிப்பாக இந்த சிவில் சர்வீஸ் தேர்வுல லேட்டரல் என்ட்ரியை கொண்டு வந்துட்டாங்க பாரதிய ஜனதா கட்சி. இதனால எல்லா மக்களுக்குமே, குறிப்பாக பிற்படுத்தப்பட்ட பின்தங்கிய நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை பண்றாங்க. ஆனா ஒரு விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். உலகத்தினுடைய சிவில் சர்வீஸ் எல்லாம் அமெரிக்கால ஸ்பாயில் சிஸ்டம் அப்படிங்கிறோம். ஒரு ஜனாதிபதி வந்தவுடன் அவரு கூடவே டிரான்ஸ்போர்ட் செக்ரட்டரி வருவாரு, பினான்ஸ் செக்ரட்டரி வருவாரு, எல்லாருமே பிரைவேட் செக்டர்ல இருந்து வருவாங்க, கிளம்பி போயிருவாங்க. அந்த கோ டெர்மினஸ் வித் தி பிரசிடென்ட். இத வீரப்ப மொய்லி அவர்கள் தலைமையிலான செகண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன் 2005 காங்கிரஸ் ஆட்சியில சப்மிட் பண்றாங்க வீரப்ப மொய்லி அவர்கள். இந்தியாவிலும் இந்த நடைமுறையை கொண்டு வரணும். சிவில் சர்வீஸ்ல நாங்க எல்லோருமே ஒரு எக்ஸாம பாஸ் பண்ணிட்டு 30 வருஷம் ஒரு எக்ஸாம பாஸ் பண்ணிட்டு ப்ரமோஷன்ல அனுபவத்தோடு போறோம், அதுவும் சரிதான். ஆனா லேட்டரலா உங்களை போட பத்திரிகை நண்பர், இன்னைக்கு நீங்க ஒரு டால் ஜேர்னலிஸ்டா இருக்கீங்க, நீங்க இன்ஃபர்மேஷன் பிராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரியா ஜாயிண்ட் டைரக்டரா வரணுங்கிறது அவங்க விருப்பம். ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஐஎன்பி ஜாயிண்ட் டைரக்டரா போறதை விட பத்திரிகை துறையில 15 ஆண்டுகள் நிபுணத்துவம் பெற்றிருக்கக்கூடிய நீங்க ஐஎன்பி மினிஸ்ட்ரி ஜாயிண்ட் டைரக்டரா ரன் பண்ணுங்க. இதுதான் அதோட நோக்கம். சிம்பிளா சொல்லணும், என்விரான்மெண்ட் மினிஸ்ட்ரியில என்விரான்மெண்ட்ல இருந்து கூட்டிட்டு வாங்க, டிரான்ஸ்போர்ட் மினிஸ்ட்ரிக்கு ஓலா ஊபர் அந்த மாதிரி யாரோ கூட்டிட்டு வாங்க. இதை 2005 அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன் ரிப்போர்ட்ல அதனுடைய 10வது காப்பி, 10th ரிப்போர்ட் ஆஃப் தி செகண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன், பேஜ் நம்பர் 325 வீரப்ப மொய்லி சொல்றாங்க, இது போன்ற லேட்டரல் என்ட்ரியை கொண்டு வந்தா தான் இந்தியாவுடைய சிவில் சர்வீஸ் மக்களுக்கு பயன்படும். அதை பாரதிய ஜனதா கட்சி நடைமுறைப்படுத்துறோம். எப்ப இருந்து நடைமுறைப்படுத்துறாங்கன்னா 2018 இருந்து. ராகுல் காந்தி அவர்களுக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் சொன்னா 6 வருஷத்துக்கு முன்னாடி இது ஆரம்பிக்குது. லேட்டரல் என்ட்ரியில இதுவரை 60 பேர் ஜாயிண்ட் செக்ரட்டரியா டைரக்டர் ரேங்க்ல 60 பேர் வர்றாங்க. 3 ஆண்டுகள் இந்திய அரசுக்கு பணியாற்றலாம். மாநில அரசு பொறுப்பில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் அப்ளை பண்ணலாம், தனியார் அப்ளை பண்ணலாம். ஒரு பேனல் இன்டர்வியூ வச்சு 3 ஆண்டுகள் கொடுக்கும், எக்ஸ்டெண்டட் பை 2 more years, 5 ஆண்டுகள் வரைக்கும் அவங்க வேலை பார்க்கலாம். அதன் பிறகு திரும்ப பிரைவேட் செக்டருக்கு வந்துடணும். இதான் அவருடைய அமைப்பு. இன்னைக்கு 60 செக்ரட்டரி இது வரைக்கும் நம்ம கிட்ட இருக்காங்க. இன்னைக்கு மறுபடியும் ஒரு புது ரெக்ரூட்மெண்ட் ஆரம்பிக்கும் பொழுது இன்னைக்கு ஒரு கட்டுக்கதையை எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு திரு ராகுல் காந்தி அவர்கள் இன்னைக்கு ஒரு கட்டுக்கதையை சொல்றாங்க. எய்தர் அவருக்கு தெரியலையா, அவருடைய ஆட்சியில வீரப்ப மொய்லி அவர்கள் கொண்டு வந்த ரிப்போர்ட்டை படிக்கலையா,
இல்ல இதற்கு முன்னாடி வந்து ஒரு ஆர்டினன்ஸ் டியர் பண்ணி பத்திரிகையாளர் சந்திப்புல வீசிட்டு போன மாதிரி மறுபடியும் அவருடைய கட்சி அறிக்கையை தப்புன்னு வீசிட்டு போறாரா? அதனால இன்னைக்கு இதை வச்சுதான் அரசியல் நடக்குது. இன்னைக்கு பாருங்க, 10 ஆண்டு காலம் காங்கிரஸ் ஆட்சி 2004 13 வரை 3517 பேர் ஆல் இந்தியா சர்வீஸ் குரூப் ஏ குரூப் பி இவங்கள ரெக்ரூட் ஆனாங்க. 3517. இன்னைக்கு நம்முடைய 10 ஆண்டுகள்ல 3929 ரெக்ரூட் ஆயிருக்கிறாங்க. சோ நாம அதிகமா ரெக்ரூட்டும் பண்ணிருக்கோம். அதாவது ட்ரெடிஷனல் சிவில் சர்வீஸ்ல ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், குரூப் ஏ குரூப் பி, ஐஆர்எஸ், ஐஆர்டிஎஸ், ஐஆர்டிஎஸ் இது போன்ற எல்லா சர்வீசஸும் டைனமிக்ஸ்ல இருந்து நாம அதிக ரெக்ரூட்டும் பண்ணிருக்கோம். லேட்டரல் என்ட்ரியும் கொண்டு வந்திருக்கோம். சரி, இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்களுக்கு கேள்வி கேட்கிறேன். இங்க ஒரு பத்திரிகை நண்பர் இருக்கிறீங்க, ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்க சிவில் சர்வீஸ் எழுத முடியல, நான் எழுதுனேன்னு வச்சுக்கலாம், நீங்க எழுதல, உங்க டேர்ம் முடிஞ்சிருச்சு. 45 வயசுல யோசிக்கிறீங்க இந்த நாட்டுக்கு நீங்களும் சேவை பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இந்த நாடு வந்து இல்லனே பத்திரிகையாளர் முன்னாடி இருக்காரு, பிரதர் நேம் நான் எடுத்துக்கிறேன், மகேஷ் அண்ணன். பிரதர் நீங்க போய் 45 வயசுல மறுபடியும் சிவில் சர்வீஸ் எழுதுங்கன்னா அது நடக்கிற காரியமா? உங்களுக்காக கொண்டு வரப்பட்டது லேட்டரல் ரெக்ரூட்மெண்ட். 45 ஆண்டுலயும் நீங்க வாங்க, 3 வருஷம் மட்டும் அரசுக்கு வேலை பாருங்க, 5 வருஷம் மேக்சிமம் திரும்பி உங்க துறைக்கே போயிருங்க. அப்ப உங்களுடைய பெஸ்ட நாங்க உறிஞ்ச போறோம். அரசு உறிஞ்சுது. ஐஎன்பிக்கு வந்து என்னை பொறுத்தவரை ஐஏஎஸ் அதிகாரி இருப்பவரை இங்க இருக்கக்கூடிய நண்பர்கள் நீங்க இருந்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். உங்களுக்கு யூ அண்டர்ஸ்டாண்ட் த மீடியம், என்ன பிரச்சனைன்னு தெரியும், எப்படி டெலிவிஷன் மீடியம் ஒர்க் ஆகுதுன்னு தெரியும், நியூஸ் மீடியம் என்ன, பாலிசி என்ன நீங்க சொல்லுவீங்க. இதை உலக நாடுகள் எல்லாம் செய்யும் பொழுது இந்தியாவிலேயே ராகுல் காந்தி தடுக்கிறாங்க. அதனால இது வன்மையா கண்டிக்கத்தக்கது மட்டுமல்ல, இதை மக்களிடம் பொய் சொல்லி திசை திருப்புவது. நாம வந்ததுக்கு அப்புறம் ஓபிசி சமுதாயத்திற்கு அதிக எண்ணிக்கையில் உள்ள வர்றாங்க, எஸ்சி எஸ்டி அதிக எண்ணிக்கையில வர்றாங்க, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் கோட்டால வர்றாங்க. இது எல்லாம் கூட கம்பேரிட்டிவாக இருக்கும்போது இதில் அரசியல் செய்வது எந்த விதத்துல ஏற்புடையதுங்கண்ணா? அதனால இதை நாங்கள் வன்மையாக கண்டிப்பதோடு மட்டும் இல்லாம பொய் சொல்லக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும். ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கிறாங்க, எம்பி அவங்க, ஒரு பாரம்பரியமான ஒரு பெரிய கட்சியிலிருந்து வந்திருக்கிறாங்க. மக்கள் இன்னும் கொஞ்சம் பெட்டரா எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. டிபேட் பண்றதுக்கு வேற மேட்டர், ஆனா திசை திருப்பி அதை மாற்று புகுத்தி இதெல்லாம் மறைச்சு சொல்வது மக்கள் ஏற்றுக்கொள்ள போவது கிடையாது. அண்ணா இப்ப உதாரணத்துக்கு நீங்க பாருங்கண்ணா, லேட்டரல் என்ட்ரிலையும் நீங்க வந்து ரிசர்வேஷன் கொண்டு வாங்க, ஜாயிண்ட் டைரக்டர், டைரக்டர் ரேங்க்ல. இப்ப இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், ப்ரொமோஷன்ல எங்கேயுமே நம்ம ரிசர்வேஷன் அப்ளை பண்றது இல்ல. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சர்வீஸ்ல இட்ஸ் நாட் தேர். இன்னைக்கு நீங்க ஐபிஎஸ் ஆபீசரா ஐஏஎஸ் ரெக்ரூட் ஆயிடுறீங்க, கோட்டா சிஸ்டத்துல ஆயிடுறீங்க, சோசியல் ஜஸ்டிஸ், சமநீதி, சமூக நீதி சரியா பண்ணணும், பண்ணியாச்சு. அதன் பிறகு ஒரு ப்ரொமோஷன் எங்க போய் முடியும்? அப்ப மாநிலத்தினுடைய சீஃப் செக்ரட்டரி நாம இன்னைக்கு போடுறோம், இன்னைக்கு இந்த ஜாதி வந்துட்டீங்களா, அடுத்த சீஃப் செக்ரட்டரி இந்த ஜாதி, அடுத்த சீஃப் செக்ரட்டரி இந்த ஜாதி, அடுத்த சீஃப் செக்ரட்டரி இந்த ஜாதினா எல்லா ஜாதியும் கொத்தப்படுத்துறீங்க. இல்ல மாநிலத்தினுடைய டிஜிபி இன்னைக்கு நீங்க இந்த ஜாதி, நாளைக்கு எங்க போய் முடியுங்கண்ணா? உச்சநீதிமன்றத்தினுடைய பல தீர்ப்புகள்ல ஊர்ஜிதம் செய்யப்பட்டது என்ட்ரி லெவல்ல ரிசர்வேஷன் இஸ் ஃபாலோட். அதுக்கப்புறம் டைம் பவுண்ட் ப்ரமோஷன், யாருக்குமே டிஸ்கிரிமினேஷன் கிடையாது. இந்தியன் சிவில் சர்வீஸ்ல, கவர்மெண்ட் சிவில் சர்வீஸ்ல எல்லாரும் அந்தந்த டைமுக்கு அந்தந்த பொறுப்புக்கு போறாங்க, அவங்கவங்க வல்லுநர்களா வர்றாங்க. எல்லோரும் டிஜிபி சீஃப் செக்ரட்டரி ஆகிறதுக்கு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லோருக்கும் இருக்கு. எனக்கு உச்சநீதிமன்றம் ஒரு படி முன்னாடி போய் இல்ல அதுலயும் கிரீமி லேயர் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லும் பொழுது மத்திய அரசு ஒப்புக்கல. கிரீமி லேயர் எது கொண்டு வரணும்? அம்பேத்கர் ஐயா சொல்லல, நாங்கள் கேபினெட்டா அதை நிராகரிக்கிறோம் நம்ம சொல்லியிருக்கோம். ஒரு சரித்திரம் வாய்ந்த ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம். அதனால் இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும், நாட்டினுடைய அடிப்படை எப்படி இருக்கு, அதை எப்படி நீங்க மாத்த முயற்சிக்கிறீங்க அப்படிங்கறது அவரும் உணர்ந்துக்கணும். இந்த லேட்டர் லெட்டரிங்கிறது எல்லாருக்கும் இட்ஸ் a fair and equal opportunity. 45 வயசு போறோம், 50 வயசுக்கு மிகாம இருக்கணும், 5 ஆண்டுகள் சக்சஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு மாடல், நீங்க சொன்ன மாடல். அப்படி இருக்கும்போது வீரப்பமொழி ரிப்போர்ட்ல ஏன் நீங்க சொல்லல? அப்ப நீங்க 10 வருஷம் ஆட்சியில் இருக்கும்போது ஏன் கான்ஸ்டிடியூஷனை மாத்தல? ப்ரொமோஷனுக்கும் நாங்க கோட்டா அப்ளை பண்ணுவோம் ஏன் சொல்ல? உச்சநீதிமன்றத்தினுடைய பல தீர்ப்புகள் தெளிவா இருக்கு. அதனால இன்னைக்கு பத்திரிகை அன்பர்கள் மூலமாக நாம் சொல்லிக் கொள்வது, இதையே திரும்ப திரும்ப சொல்லி மிஸ்கைட் பண்றாங்க அப்படிங்கறத எங்களுடைய குற்றச்சாட்டுங்க. மத்திய அரசை பொறுத்தவரை இன்னைக்கு மாநில அரசு லோக்சபால நம்முடைய மத்திய அரசு ஒரு பதில் சொல்லியிருக்காங்க. இது ஸ்டேட் ப்ராஜெக்டா நாங்க கொண்டு போவதாக மாநில அரசு அறிவிச்சிருக்கிறாங்க. நாளைக்கு முதலமைச்சர் அவர்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டட் ப்ராஜெக்டா நாங்க கொண்டு போகணும், இது மாநிலத்தினுடைய ப்ராஜெக்ட் இல்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டட் ப்ராஜெக்டா நாங்க கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னா இட் ஃபாலோஸ் a different ரூட்டுங்கண்ணா. நம்முடைய மெட்ரோவை பொறுத்தவரை ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும்னா நாங்களும் அதுல தெளிவா இருக்கோம். ஏன்னா இன்னைக்கு பெங்களூர் பாத்தீங்கன்னா மெட்ரோ 3 மெட்ரோ 4 போயிருச்சு. இன்னைக்கு வந்து தேர் மெட்ரோ 3 மெட்ரோ 4. காரணம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸிக்யூட்டட் ப்ராஜெக்ட் ஆன லாங் டேர்ம் லோன் இப்ப 15,000 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க.
டெல்லியில இருக்க எல்லா இடத்துலயும் இருக்கிறால் மாநில அரசு சில விஷயத்துல இந்த கிரெடிட் யாரு வாங்குறாங்கன்னு பார்க்க கூடாதுங்கண்ணா. அது சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸிக்யூட்டட் ப்ராஜெக்டா இருக்கட்டும், அந்த மெட்ரோ சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே வரட்டும், யாரு வேண்டுமானாலும் இருக்கட்டும். ஆனா நாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபண்டட் ப்ராஜெக்டா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும்போது கால்குலேஷன் அது வேற ஆங்கிள் போகும். அதனால இங்க இருக்கக்கூடிய உயரதிகாரிகள், நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இதெல்லாம் கணக்கெடுத்து அவங்க மத்திய அரசு அணுகுவாங்கன்னு நினைக்கிறோம், நம்புறோம். பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. சென்னையை பொறுத்த வரைக்கும் அடிப்படையில் மெட்ரோ தேவை. அது மாநில அரசு காசுல வருதா மத்திய அரசு காசுல வருதா, அது ரெண்டாவது. மத்திய அரசு ஃபண்டட் ப்ராஜெக்ட் நீங்க சொல்லுங்க, நாங்களும் உங்களோட கிளம்பி வர்றோம், எல்லாரும் போவோம். இல்ல கிரெடிட்ல யாரும் வாங்க வேண்டாம், எல்லாரும் சேர்ந்து பண்ணுவோம். நான் ஏற்கனவே மெட்ரோவை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தேன். சென்னை மெட்ரோவை பத்தி நான் லாஸ்ட் டைம் ஒரு டீட்டெயிலா பேசியிருந்தேன். அந்த ஃபண்டிங் பேட்டர்ன் என்ன, மாடல் என்ன, அந்த மெட்ரோ நாம் எப்படி ஒத்துக்கிட்டோம் அப்படின்னு எல்லாம். அதனால எங்களை பொறுத்தவரை சென்னை வளர வேண்டும். சென்னை கோயம்புத்தூர் முக்கியமான மாநகரத்திற்கு மெட்ரோ வர வேண்டும். கோயம்புத்தூர் கொடுக்கக்கூடிய ப்ரொபோசலை தயவு செஞ்சு மாநில அரசு எக்ஸிக்யூட் பண்ற ப்ராஜெக்டா கொடுங்க. நாங்களும் உங்களோடு நிற்கின்றோம், அதை பெற்றுக்கொண்டு வந்து கொடுக்கின்றோம். ஆட்சியில இருக்கவங்க தவறு செய்யறாங்கன்னு வெளியில இருந்து பல போராட்டங்கள் அறிக்கைகள் கொடுத்துட்டு இருக்கீங்க பாஜக. இனி தலைமைச் செயலகத்திலும் கோரிக்கைகள் கொடுக்க வாய்ப்பு இருக்குமா? நான் தான் சொன்னேன், முந்தா நேற்று சாயந்தரம் எப்படி இருந்தோமோ நாளை காலையில் அப்படித்தாங்க இருக்க போறோம். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நான் இன்னொரு வார்த்தையும் பயன்படுத்தினேன். புரட்சித் தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்களுக்கு இதே போல ஒரு ஹானர் நீங்க பண்ணணும்னு நினைக்கும் பொழுது உங்களோடு பாரதிய ஜனதா கட்சி நிற்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் வேண்டாம். இதே போல தமிழின தலைவர்கள், மாற்று சித்தாந்தத்தில் ஒரு தலைவர் நம்முடைய சொசைட்டி கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க அப்படின்னா நாங்க நிற்போம். இது எங்களுடைய பக்குவத்தை தமிழக மக்களுக்கு நாங்கள் உணர்த்துகின்றோம். ஆள தகுதியான அடிப்படை பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழகத்தில் இன்னைக்கு இருக்கு. ஆள தகுதியான அடிப்படை என்னன்னா, வாய்க்கு வந்ததை பேசிட்டு என்ன வேணாலும் சொல்லிட்டு திட்டிட்டு போறது ஆள தகுதியான அடிப்படை இல்ல. மக்கள் மெச்சூரிட்டி எதிர்பார்க்கிறாங்க. உங்களுக்கு நாங்க அரசியல் அதிகாரத்தை கொடுத்தா நீங்க எல்லாத்தையும் அணைச்சு கொண்டு போவீங்களா? எல்லா கருத்துக்கும் மதிப்பளிப்பீங்களா? எல்லா சமுதாயத்தையும் ஒன்னா கொண்டு போவீங்களா? நேற்று அதை உணர்த்தி இருக்கின்றோம். நாங்க அதை தொடர்ந்து செய்வோம். எங்க சித்தாந்தம் சிம்பிளா சொல்லணும்னாங்கன்னா, ஜன்னல் எல்லாம் திறந்துட்டு நாங்க நின்றுட்டு இருக்கோம். பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் ஒரு ஜன்னல்ல இருந்து ஒரு சித்தாந்தம் வருது காற்றாக, இன்னொரு ஜன்னல்ல இருந்து ஒரு சித்தாந்தம் காற்றாக வருது. அந்த காத்து எங்களை தள்ள போவது கிடையாது. எங்களுடைய காலில் நாங்க அப்படியே தான் நிற்போம். அந்த காத்து வருது, காத்து போகுது. அதற்காக நான் ஜன்னலே திறக்க மாட்டேன்னு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்ற மாதிரி ஜன்னலை பூட்டிட்டீங்கன்னா அந்த காத்து வீட்டை தூக்கிட்டு போயிடும். அதனால ஜன்னலை திறந்துட்டு இருக்கோம். மாட்டு சித்தாந்த காத்து உள்ள வரட்டும், வெளியே போகட்டும். அதற்காக நாங்கள் நிற்கக்கூடிய எங்களுடைய கால் சாயவில்லை, அப்படியே தான் இருக்கும். பாரத அன்னையினுடைய பாதத்திலே நின்று கொண்டிருக்கின்றோம். அண்ணே மறுபடியும் கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு, கோச்சிக்காதீங்க. தேங்க்யூ.